திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கர சுவாமிகள் அருளிச் செய்த தேவாரம் 4ஆம் திருமுறை. பண் காந்தார பஞ்சமம். தலம் திரு அதிகை வீரட்டானம். பதிகம் 10. பாடல் 5. நாடு நடுநாடு. குழுவினர் தொழுதேழும் அடியர் மேல்வினை தழுவின கழுவுவர் பவல மேனியர். குழுவினர் தொழுதேழும் அடியர் மேல்வினை தழுவின கழுவவர் பவல மேனியர். மழுவினர் மான்மரி கையர் மங்கையை கெழுவின யோகினர் கெடில வானரே. மழுவினர் மான்மரி கையர் மங்கையை கெழுவின யோகினர் கெடில வானரே. கெழுவின யோகினர் கெடில வானரே. திருச்சிற்றம்பலம். கூட்டமாக நம் அனைவரும் கோவிலுக்கு செல்வோம் அல்லவா? எத்துணை கூட்டம் வந்தாலும் கூட்டமாக வந்து தொழும் அடியார்களின் மேல் பரவக்கூடிய பாவங்களையும் வினைகளை, பாவத்தை தான் வினைன்னு சொல்கிறார் அவர், பாவங்களை கழுவி அவர்களை தூய்மையாக்கும் கருணைமாக கொண்டவர் மாம்பெருக்கடல் சிவருமான். அதை இந்த பாடலில் சொல்கிறார். பவளம் போன்ற சிவந்த மேனியை உடையவர் சிவருமான் சொல்கிறார். ஒரு கையில் மழுவையும் மற்றொரு கையிலையும் மானையும் மான்கண்டினை ஏந்தி காட்சியளிக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்கிறார் இந்த பாடலில். பார்வதி தேவியை தனது உருபாகமாக இடது பாடத்தில் பார்வதி தேவிக்கு இடம் கொடுத்துறது நம் அனைவரும் அணிந்தது. இந்த தேவார பாடலில் எல்லா பதிகத்திலையும் சரி இந்த மேற்கோள் காட்டுகிறார். அப்படி தன்மையுடைய சிவருமான் தன் ஆழ்ந்த தியானத்திலும் செல்லும் போதும் யோகத்தில் செல்லும் போதும் வல்லமை படைத்தவர் அந்த சிவபெருமான் அப்படிங்கிற இந்த பாடலில் சொல்கிறார். இத்தகைய தன்மையை கூடையவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னா கெடிலவானவராக நமக்கு அதிகை வீரட்டானத்தில் காட்சி அளிக்கிறாருங்கிறத இந்த பாடலை சொல்லி முடிக்கிறார். திருச்சிற்றம்பலம்.